நம்முடைய நடிகர் விஜயும் திரிஷாவும் தனி விமானத்தில் போயிருக்கிறார்கள். புயல் அடித்த போது வீட்டுக்கு வரவழைத்து எப்படியும் அதிமுகவையும் நம்ம தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. கூகுள் நிறுவனம், கூகுளை தெரியாதவர்கள் இப்போது யாராவது இருக்க முடியுமா? எல்லோர் கையிலும் கைபேசி இருக்கிறது. ஏதாவது சந்தேகம் வந்தால் இப்போது நாம் யாரையாவது கேட்கிறோமா? முன்பெல்லாம் போய் ஆசிரியரை கேட்டோம், நூலகத்தில் தேடினோம், எங்காவது ஒரு இடத்துக்கு புறப்பட வேண்டும், எனக்கு மூவரசம்பட்டு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. வீட்டிலிருந்து மூவரசம்பட்டுக்கு வர வேண்டும் என்றால் கூகுளை கேட்டால் சொல்லுவார், என்ன கேட்டாலும் சொல்லுவார். இந்த நடிகருக்கு எத்தனை குழந்தை என்று கேட்டால் சொல்லுவார். நம்முடைய நடிகர் விஜயும் திரிஷாவும் தனி விமானத்தில் போயிருக்கிறார்கள். கொள்கை பரப்புவதற்காக போயிருப்பார்கள், வேறொன்றும் தவறாக சொல்லவில்லை. தனியாக போயிருக்கிறார்கள். புயலுக்கு வர முடியாது, புயல் அடிக்கும் அல்லவா. தனி விமானத்தில் போகும்போது அந்த சிக்கல் கிடையாது. புயல் அடித்த போது வீட்டுக்கு வரவழைத்து உதவி கொடுக்கிறேன் என்று நீங்கள் இப்போதே வீட்டுக்கு வரவழைத்தால் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பதவிக்கு வந்தால் இந்த மக்கள் நிலை என்ன ஆகும் எண்ணி பாருங்கள். மழை பெய்கிறது, கடுமையான மழை. முன்னை காட்டிலும் இப்போதெல்லாம் மழை மிக கூடுதலாக பெய்கிறது. ஒரு செய்தி ஏடு போட்டிருந்தது, மேகம் வெடித்து மழை கொட்டியது. உண்மையாகவே 20-21 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கனமழை என்று பெயர். 26 சென்டிமீட்டரை தாண்டுகிற போது அதி கனமழை என்று பெயர். ஆவடியில 49 சென்டிமீட்டர் மழை, தூத்துக்குடியில திருநெல்வேலியில 51 சென்டிமீட்டர் மழை. நண்பர்களே, அப்படி கொட்டிய மழை கூட அடுத்த நாளில் வடிந்திருக்கிறது என்றால் அரசாங்கம் செய்திருக்கிற செயல்களை மக்கள் அறிந்தாக வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் தண்ணீர் வடிந்து விடாது. அப்போது மக்களை சந்திக்காத நடிகர் விஜய் அவர்கள் இப்போது திரிஷாவை தனி விமானத்தில் அழைத்து கொண்டு போகிறாரு. கூகுளை கேட்டால் சொல்லும். அதற்காக சொல்லுகிறேன், கூகுளுக்கு கூட அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்று தெரியாது. போயிருக்கிறார்கள் என்பதை படத்தோடு எடுத்து சொல்லும். எனவே அந்த கூகுள் நிறுவனத்தோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டின் 20 லட்சம் இளைஞர்களை அந்த செயற்கை நுண்ணறிவு திட்டத்தில் இணைப்பதற்கு இன்றைக்கு திட்டத்திலே கையொப்பமிட்டிருக்கிறார். நாளைய உலகம் செயற்கை நுண்ணறிவிலே தான். only the AI will rule this world என்று உலகம் சொல்லுகிறது. விஞ்ஞானிகளே என்ன சொல்லுகிறார்கள்? நாளைய உலகத்தை செயற்கை நுண்ணறிவு ஆளப் போகிறது. இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், வேண்டாம் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கணிப்பொறி கைபேசி என்று சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். நான் உண்மையாக விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காக 1.5 ஆண்டு காலம் பொடா சிறையில் இருந்தேன். பொடா சிறைக்கு நான் 2002 போகிற போது யாரோ சில பணக்காரர்கள் கையில் மட்டும் அந்த கைபேசி இருந்தது. நான் சிறையில இருந்து வெளியே வருகிறேன், எல்லோரும் ஆளுக்காள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன கருவி என்று எனக்கு புரியவில்லை. இப்போது பார்த்தால் மிகப்பெரிய பணக்காரர்களை தவிர எல்லார் கையிலையும் கைபேசி இருக்கிறது. பணக்காரர்கள் வைத்துக் கொள்வதில்லை, வைத்துக் கொண்டால் தொல்லை என்று அவனுக்கு தெரியும். மிகப்பெரியவர்கள் மட்டுமே வைத்திருந்தார்கள். இன்றைக்கு மிகப்பெரியவர்களை தவிர மற்ற எல்லோரும் நாம் வைத்திருக்கிறோம். யார் வைத்திருக்கிறோம்? நான் சொல்லுவது மிகை அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நான் காலையில அந்த காட்சியை பார்த்தபோது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் தெருவில் தெருக்கூட்டி கொண்டிருக்கிற ஒரு பெண் இந்த கையில கைபேசியில பேசிக்கொண்டேதான் தெருக்கூட்டுகிறார். இதுதான் வளர்ச்சி. நண்பர்களே, நம் திமுக கழகம் ஒன்றிய அரசில் கூட்டணியில் இருந்த போது, நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் ராசா அவர்கள் அங்கே இருந்த போது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு அனைவரது கைகளிலும் கைபேசிகள் வந்து சேர்ந்தன. வளர்ச்சி. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அறிவியல் வளர்ச்சி. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உணவு மக்களுக்கு தேவை, உணவு மட்டுமே போதுமானதில்லை. உடை தேவை, உறைவிடம் தேவை. இவை மட்டுமே போதுமானதில்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த விஞ்ஞான முன்னேற்றத்தை நோக்கி என்றைக்கு ஒரு நாடு முன்னேறுகிறதோ அதுதான் உண்மையான முன்னேற்றம், வளர்ச்சி. அதை இந்த நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் சொல்லுவது போல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தனை பேர் கைகளிலேயும் கணிப்பொறி இருக்கும் என்று சொன்னால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய வேடிக்கை, 1930களிலே ஒரு திருமண வீட்டில் பேசுகிற போது ஐயா பெரியார் பேசினார். ஒரு சின்ன புத்தகமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள் படிக்க வேண்டும். நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தாய்மார்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆண் படித்தால் அவனோடு நிற்கும், ஒரு பெண் படித்தால் அது குடும்பம் முழுவதும் பரவும்.
என்னுடைய அண்ணன் திரைப்படத்துறையில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு பிடித்த மாதிரியே படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டால் அவர் கூறுவார், ஆம்பளைக்கு பிடிச்சா அவன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவான், பெண்களுக்கு பிடிச்சா குடும்பமே வந்து படம் பார்க்கும். அவள் வாத்திச்சு அரை வீடு கடகம் தவழ்ந்தது இன்ப தமிழ்ச்சுவை என்று பாரதிதாசன் சொல்லுவார். ஒரு பெண் படித்தவளாக இருந்தால் அந்த குடும்பம் படிக்கும். எனவே அந்த சின்ன சின்ன புத்தகங்கள் இனி வரும் உலகம் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். ஐயா பெரியார் எழுதிய புத்தகம், எழுதியது கூட அல்ல, பேசியது, ஒரு திருமண வீட்டில் பேசியது. என்ன பேசினார் என்றால், எப்போது பேசினார்? 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினார். அப்போது ஐயா பெரியார் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், எல்லாரும் ஒரு கையில் கருவி வைத்திருப்பான், அதை வைத்துக் கொண்டு பேசுவான் என்று சொன்னார். தொலைபேசியே வராத காலம். எங்கள் வீட்டுக்கெல்லாம் 98 வரைக்கும் தொலைபேசி கிடையாது. அந்த தெருவில் 2 வீட்டில் இருக்கும். என் பிள்ளைகள் என்ன அடையாளம் சொல்லுவார்கள்னா, அந்த போன் இருக்கிற வீடும்பா, போன் இருக்கிறது அதிசயம். அந்த போன் இருக்கு, இப்போ ஒவ்வொரு வீட்லையும் 5 போன் இருக்குல்ல, 4 பேர் இருந்தால் 6 போன் இருக்கு. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. 4 பேர் தான் இருக்கா, 6 போன் இருக்கு. இதான் எந்த தொலைபேசி அடிக்குதுன்னே நமக்கு தெரியல. இதை 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் என்றால் தொலைநோக்கு பார்வை உடையவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்றைக்கு அது உண்மையாகி இருக்கிறதா இல்லையா? இப்போது நான் சொல்லுகிறேன், நான் ஒரு அறிவியல் நூலிலிருந்தே சொல்லுகிறேன். 21 lessons for 21st century என்று ஒரு புத்தகம், உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு புத்தகம். யுவால் நோவா ஹராரி என்று பெரிய வரலாற்று பேராசிரியர் எழுதியிருக்கிற புத்தகம். அவர் சொல்லுகிறார், எதிர்வரும் காலத்தை இனி செயற்கை நுண்ணறிவே ஆடும். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் ஆடும். என்ன செய்யுமாம்? நான் சொல்லுவது, அவர் சொல்லுவதை சொல்லுகிறேன், நான் மிரட்டுவதாக கருதாதீர்கள். இன்னும் 5 ஆண்டுகள் அல்லது அதிகமாய் போனால் 10 ஆண்டுகளில் கார்களை ஓட்டுகிற வேலை பார்க்கிற நண்பர்கள் வேறு வேலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இனிமேல் ஓட்டுநர்கள் தேவைப்படாது, அது ஓடும். நீ ஏறி உட்கார்ந்து, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஓட்டுநர் எனக்கு விடுமுறை போட்டு போயிட்டாரு, ஒரு வாரமா சிரமப்படுற, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏறி உட்கார்ந்து இங்கே போகணும்னு சொன்னால் அது அங்கே போகும். அங்கே டிராஃபிக் இருந்தால் அது நின்றும். இன்னமும் சொன்னால் சிவப்பு விளக்கு இருந்தால் அது போகாது. மனிதர்களை விட அது சரியாக சட்டத்தை பின்பற்றும். இன்னும் 10 ஆண்டுகளில் யாருக்கும் ஓட்டுநர்களுக்கெல்லாம் வேலை இருக்காது. நான் முதலில் இதை நான் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். எங்கே என்றால் கார் அல்ல, ரயில். அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். மலேசியாவிலே நானும் என் மனைவியும் ஒரு தொடர் வண்டி ரயில், அந்த நம்முடைய எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி, முதல் வண்டியில முதல் பெட்டி ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல டிரைவர்ல இருப்பான், டிரைவரே கிடையாது இதுக்கு. அந்த ரயில் ஓடுகிற தண்டவாளத்தை பார்த்து கொண்டு போன அனுபவம் எனக்கு கிடைத்தது. அது பாட்டுக்கு போகுது, அந்த நிறுத்தம் வந்த உடனே அது நிக்குது, அதுவே கதவை திறக்குது. 2 நிமிஷத்துல நீ ஏறலைன்னா அது போயிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு எங்கே இருக்கும் என்பதை செயற்கை நுண்ணறிவில் ஓடுகிற தொடர் வண்டியை மலேசியாவிலே பார்த்தேன். இனி மலேசியாவுக்கு போக வேண்டாம். நம் தமிழகத்தின் முதலமைச்சர் 20 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க கூகுளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். எப்படி என்றால், வேளாண்மையையும் காப்பாற்ற வேண்டும், சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும், தொலைநோக்கு பார்வையில் அறிவியலை வளர்க்க வேண்டும். இரண்டையும் தலைவர் கலைஞர் செய்யாததை இனிமேல் யாரும் செய்துவிட முடியாது. எடப்பாடி அவர்களை பற்றி நம்ம செல்வராஜ் ரொம்பவும் வருத்தப்பட்டு நான் வரும்போது பேசிக் கொண்டிருந்தார். எப்படியும் அதிமுகவையும் நம்ம தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், நம் தளபதி அவர்களுக்கும் நம் அமைச்சர் போன்றவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், இந்த நாட்டை காப்பாற்றுவதோடு அதிமுகவையும் நாம தான் காப்பாற்றணும், வேற வழி இல்லை. ஏனென்றால் விட்டா அண்ணாமலை வந்துடுவார். அண்ணாமலை போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தலைவர் கலைஞருக்கு இருந்த தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு யாருக்கும் இல்லை. தலைவர் கலைஞர் என்ன செய்தார் என்பதற்காக சொல்லுகிறேன்.